ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்ளாஸ் ஆர்ட்ஸ். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து நான் என்ன ட்ராயிங் பென்சில் யூஸ் பண்ணுறேன், அதோட பிராண்ட் நேம் என்ன, அப்புறம் எங்கே அது கிடைக்கும், அது எவ்வளோ ப்ரைஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் யூஸ் பண்ணுற பென்சில் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பேர் பயோனியோ பென்சில்ஸ். இந்த பென்சில் வந்து அமேசானில் கிடைக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees இருக்கும். இந்த பென்சில்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் எல்லாமே இந்த பென்சில்ஸை யூஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இந்த பென்சில்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ வாங்க இந்த பென்சில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற பென்சில் பிராண்ட். இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா 12 பென்சில்ஸ் இருக்கும். 2Hலேருந்து 12B வரைக்கும். இந்த ஹெச்சுக்கும் ஹெச்பிக்கும் நடுவில் ஒரு பென்சில் இருக்கும். அந்த பென்சில் வந்து இந்த செட்டில் இல்லை. அது என்னென்னா எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பென்சில் பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கேம் ஆடுறோம்னு வச்சுப்போமே. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஒன்றுத்துக்கும் ஒரு பவர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணோன்னா அந்த கேரக்டரோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணோன்னா நம்ம கேம் ஆடும்போது நம்ம கேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பென்சில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பென்சில்ஸ்லாம் ஒரு கேரக்டர்னு நினச்சிப்போமே. இந்த ஒரு பென்சிலுக்கும் ஒரு பவர் இருக்கும். ஸோ இந்த பென்சிலோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ட்ராயிங்கில் எந்த இடத்துல எந்த பவர் யூஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும், அதாவது ட்ராயிங் ஃபுல்லாக சூப்பராக பண்ண முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ராயிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம ட்ராயிங்கோட ஃபைனல் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பென்சில்ஸோட பவர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபைட் பென்சில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹெச்பி அண்ட் இன்னும் கொஞ்சம் பென்சில் எஃப் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னா அந்த பென்சில்ஸில் இருக்க கிராஃபைட் லெவல்ஸை சொல்கிறதுக்கு தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் லெவலில் குறிக்கும். எந்தெந்த பென்சில்லாம் ஹெச்ன்னு போட்டிருக்கோ அந்தந்த பென்சிலுக்குலாம் லைட் ஷேட் இருக்க பவர் இருக்கும். அதாவது இப்போது ஹெச் பென்சில் பார்த்தீங்கன்னா லைட் ஷேட் இருக்கும். அண்ட் 2H பார்த்தீங்கன்னா ஹெச்சை விட ஷேடு வந்து லைட்டாக இருக்கும். ஸோ ஹெச்சோட லெவல் ஆஃப் டார்க்னஸ் வந்து பக்கத்தில் 2, 3, 4, 5 நம்பர்ஸ் அதிகமாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா டார்க்னஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஹார்ட்னஸ்ன்னு போட்டிருக்க பென்சில் எல்லாமே ரொம்ப லைட் ஷேடில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம அவுட்லைன் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ஸ்டாண்ட் ஃபார் பிளாக். அந்த நேமில் இருக்க மாதிரியே தான் ஷேடு வந்து கொஞ்சம் டார்க்காக ஆகும். ஸோ எவ்வளோ பி அதிகமாக இருக்கும், அதாவது 2B, 3B, 4B, 5B இந்த மாதிரி 12B வரைக்கும் இந்த பென்சில் செட்டில் இருக்குது. இந்த பிலாம் எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் எஃப், அதாவது ஹெச்சுக்கும் ஹெச்பிக்கும் நடுவில் இருக்க போர்ஷனில் தான் எஃப் வரும். உங்ககிட்ட அந்த பென்சில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம ஹெச் ஆர் ஹெச்பியை வந்து ப்ரெஷர் கம்மியாக யூஸ் பண்ணி ஷேட் பண்ணாலே அந்த எஃப்போட ஷேட்னஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் இந்த அந்த ஹெச்பி என்னன்னா போத் ஹார்ட்னஸ் அண்ட் பிளாக் அது ரெண்டும் சேர்ந்து இருக்க பென்சில் தான். ஸோ இது வந்து பி பென்சில் மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, ஆல்சோ ஹெச் பென்சில் மாதிரி ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஷேடை தரத்துக்கு தான் இந்த ஹெச்பி பென்சில் வச்சுருக்காங்க. ஸோ இதான் ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் இந்த பென்சில் பற்றி தான். இப்போ இந்த ஒரு பென்சிலோட பவர், அதாவது என்னென்ன ஷேடை தருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2Hலேருந்து ஆரம்பிக்கிறேன். லைட்டஸ்ட் ஷேட். இப்போ ஷேடு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ 2Hக்கும் ஹெச்சுக்கும் பார்த்தீங்கனாலே அந்த டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போது போத் ஹெச் அண்ட் பி தான் டார்க்னஸ் அதிகமாக இருக்க ஃபஸ்ட்டு பென்சில் ஷேடில் யூஸ் பண்ணலாம். இது கம்பேர் பண்ணாலே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பென்சில்ஸோட நல்லாவே டார்க்காக இருக்கும். 2B அண்ட் பிக்கு வந்து ரொம்ப அவ்வளோவா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ 3B. பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டஸ்ட் ஷேட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே பிளாக்னஸ் அதிகமாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக வந்துருக்கு. ஸோ இந்த 6B to 12B தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் ரப் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ 8B. இந்த பிளாக்னஸ் அதிகமாக இருக்க பென்சில்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
இப்போ தான் ரொம்ப டார்க் பென்சில்ஸ். செட்லேயே இருக்க லாஸ்ட் டார்க் பென்சில் 12B. ஸோ பார்த்தீங்கன்னா 2Hலேருந்து 12B வரைக்கும் ஷேட் எப்படி டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பென்சிலோட ஒரு பவர். இந்தந்த பவர்லாம், அதாவது இந்த டார்க்னஸ் உங்கள் டிராயிங் எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பென்சில் அண்ட் ப்ரெஷர்லாம் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணாலே உங்கள் டிராயிங்கோட ஃபைனல் லுக் வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக வரும். நான் யூஸ் பண்ணுற பென்சில்ஸை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ நீங்கள் உங்கள் டிராயிங் பண்ணும்போது இந்த பிராண்ட் பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் பென்சில் இருந்தாலும் பரவாயில்ல. பட் நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறனோ அந்த நம்பரில் பென்சில் உங்கள்கிட்ட இருந்தால் அதுவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3B பென்சில் யூஸ் பண்ணுறேன்னா எந்த பிராண்ட்லாம் முக்கியம் இல்லை, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிராண்டில் 3B பென்சில் இருந்தால் போதும். ஸோ இவ்வளோதான். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் இந்த 12 பென்சில்ஸ் வச்சுருந்தாலே போதும், எல்லா மாதிரி டிராயிங்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிராயிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஆல்சோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை இல்லை, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நாங்கள் எதனா டியூட்டோரியல்ஸ் எனி டிராயிங் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் டக்குன்னு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்ச டிராயிங்ஸ் தான் இதெல்லாம், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.